தமிழகத்துல 2024 அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஏற்பட்டது மாதிரியான நெருக்கடி வேற எந்த அரசியல் கட்சிக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி காலில் போய் விழுந்துரும். ஒரு பக்கம் தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு என்னையே மிரட்டல் கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் கடைசி நிமிடத்துல சின்னத்தை பறிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? பல்வேறு விதமான மிரட்டல்கள், நெருக்கடிகள். இது எல்லாத்துக்கும் நடுவில் அவர் நாடாளுமன்ற தேர்தல கையில காசு இல்ல, வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் உட்பட நான் சொல்றேன், வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த தேர்தலை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட தம்பிகள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பெற்று 8.22% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஊடகங்கள்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் என்ன கணிப்பு சொன்னாங்க தெரியுமா? இது நாடாளுமன்ற தேர்தல், இதுல சீமானுக்கு யாரு வாக்கு போடுவாங்க, இது மோடியா ராகுலாங்கிற போட்டி, இது ஸ்டாலினா சீமானாங்கிற போட்டி இல்ல, அதனால இதுல சீமானுக்கு 2% வாக்கு தான் வரும்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு கொடுக்கப்பட்டுச்சு, அதையும் மீறி குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கப்பட்டுச்சு, அதையும் மீறி கள்ள ஓட்டையும் மீறி எங்களுக்கு 8.22% வாக்குகளை இந்த மக்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு நடுவுலையும் நாங்கள் களமாடி இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். அப்போ கூட நாங்க போய் பிஜேபி கிட்ட நிக்காத, இடிபி ரைடு வந்த போது நாங்க நிக்காதவங்க, சின்னத்தை பறிச்சுக்கிட்ட போது எங்களுக்கு அந்த சின்னத்தை எப்படியாவது அந்த விவசாய சின்னத்தை வாங்கி கொடுத்துருங்கன்னு போய் நிக்காம, தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுத்துச்சோ அந்த சின்னத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு வாக்குகளை வாங்கின நாங்க யாருக்குங்க பயப்பட போறோம்? யாருக்கிட்ட போய் நாங்க கை கட்டிட்டு நிக்க போறோம்? இல்லங்க, எல்லாரும் வலையை வீசுறாங்க, இந்த மீன் மாட்டவே மாட்டாது. மாட்டவே மாட்டாது.